கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக வைத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்து வந்த பாதைகளை ஒரு விசை திரும்பி பார்க்கிறேன். தேவன் உபத்திரவத்தின் மத்தியிலே என்னை அவர் பிள்ளையாக தெரிந்து கொண்டார். உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன தாவீதை போல அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் சங்கீதம் 103:1-3 படி அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவிலிருந்து மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்னை வாழ வைத்த தெய்வம் இயேசுவுக்கு நான் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். துன்ப வேளையிலே, உபத்திரவ வேலைகளே, பாடுகள் வேலையிலே தேவன் என்னை தேடி வந்து ரட்சித்த தெய்வத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா நான் ராமநாதபுரத்தில் ஒரு மிஷின் ஸ்கூலில் படித்தபடியாலே அவரை அறியாத குடும்பத்தில் இருந்து வந்தவளாக இருந்தாலும், ஆனாலும் அந்த நேரத்தில் நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையை போல விபிஎஸ்லாம் அட்டன் பண்ணுவேன். வேத வசனங்களை மனப்பாடமாக படிப்பேன். அப்படி படித்து தேறின எனக்கு அந்த நேரத்திலே நான் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டேன். சபையிலே சேர்க்கப்பட்டேன். தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், சொப்பனங்களை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார், என்னை வழி நடத்தினார். நல்ல ஐக்கியத்தையும் எனக்கு கொடுத்தார். எங்களுக்கு ஒரு பிரேயர்சல் உண்டு. அந்த பிரேயர்சல்லே நல்ல ஐக்கியம் உண்டானது. மாற்றங்களை தேடின எனக்கு தேவனே எனக்கு மாற்றமாக இருந்து என்னை வழி நடத்தினார். அருமையான 2 பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். எல்லையெங்கும் ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாக, தேவ நாமம் மகிமைப்படத்தக்கதாக, தேவனுடைய கிரிகைகள் என் கூடாரத்திலே வெளிப்படத்தக்கதாக வேண்டிக்கிறேன். ஆனாலும் தேவனுடைய மகிமை என்னை வியாதியின் மத்தியிலே, ஓத்தருவத்தின் மத்தியிலே, என்னை ஆர்த்தரைட்டிஸ் வியாதியிலிருந்து தேவன் எனக்கு முழு விடுதலையும் கொடுத்தார். டிபி வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த நாள் முடிய எங்களை ஜீவனை கொடுத்து குடும்பமாக வைத்திருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ரட்சிப்பு வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவனை மட்டும் நான் உறுதியாய் பற்றி கொண்டபடியாலே அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து தேவ நாமத்திலே தேவ மகிமைக்கென்று நான் வாழ்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அத்தனையில் இருந்து தேவன் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த 25வது ஆண்டு முடிய என்னை நடத்தி வந்த தேவனை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்குற ஒவ்வொருத்தங்களும் இயேசுவை அறியாத பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொள்ளவும் அவருடைய வழியிலே நடக்கவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை போல அன்பான தெய்வம் வேற யாருமே இல்லை. நல்ல தெய்வத்தை தேடத்தக்கதாக கேட்குற அந்த சாட்சியை கேட்குற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கத்தக்கதாக இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்ளலாம். அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதின்னு கால் வச்சா அது சரியாக இருக்காது. இயேசுவே தேவன், அவரே தெய்வம் என்று அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்ம வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களும், ஒரு சில காரியங்களில் உடனே விடுதலை கொடுக்குறாரு. ஒரு சில காரியங்களை தாமதித்தாலும் அவருடைய தாமதத்துக்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. நெடுங்காலமாய் காத்திருப்பது இதயத்தை இழைக்கப்படும். விரும்பின காரியங்கள் வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்கவும் பரலோகம் சேரவும் தேவன் சித்த உணவராக இருக்கிறபடியாலே அவருக்கு நன்றி. இப்பொழுது கேட்ட சாட்சியின்படி நம் தேவன் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன். இந்த சாட்சியின் மித்தமாக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, தேவ அன்பை உணர்ந்து கொள்ள, தேவனுடைய ஆவியான அந்த ஊழியத்திலே வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற, இந்த விஎம்எம் ஊழியம், கிராம ஊழியம், டிவி ஊழியம், எல்லா ஊழியங்களும் சிறுவர் மத்தியிலே வாலிபர் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களை தேவன் பெருக செய்வீராக.
நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு மிஷினரிகளையும் எடுத்து தேவன் வல்லமையாக பயன்படுத்தி இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுவாராக. நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ண தேவன் அப்படியே இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி தேவைகளை சந்தித்து ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொடுத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.